அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்புலேருந்து ஸ்கீம் அப்டேட், அதாவது தமிழக அரசின் திட்டங்கள்லாம் நிறைய கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை செய்தியாளர்களிடம் சந்தித்த போது சுதந்திர தினத்தன்று ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம், அதாவது தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், அதே போல் மீதி இருக்கக்கூடிய 2 வகை ரேஷன் அட்டைகளுக்கு ஏன் வழங்கப்பட மாட்டாது இந்த பரிசு தொகை, இதற்கான முழு காரணத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகை பற்றின அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை பற்றின அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸு, அப்டேட்ஸு, ஜாப்ஸ் வீடியோஸு, ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான துல்லியமான விளக்கத்தையும் அப்டேட்டுமே பார்க்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய தீபாவளி நாளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்கீம் மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகையை பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. அடுத்ததா மகளிர் உரிமை தொகை பரிசு தொகையை போல அதே போல பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்குறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அனைவரும் எதிர்பார்த்த தீபாவளி பரிசு தொகைக்கான அப்டேட் தான் இல்லையா? சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களுக்கு செய்தியாளர்களிடம் சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, GST விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவிச்சிருந்தாரு. அதே போலதான் நடந்துருச்சு, அமலும் படுத்திட்டாங்க. கடந்த செப்டம்பர் 22 அப்புறம் 28% இருந்த GST வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இது போன்ற சூழலில் கூட தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசும் வழங்க மாநில அரசு தரப்பிலிருந்து
வழங்கப்படுகிறதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதற்கான அப்டேட்டுமே பார்க்கலாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாட்டு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இந்த தீபாவளி பரிசு தொகைக்காக பெறுவதற்காக டோக்கன் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் என்று அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீம் அப்டேட்டை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.